உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். கோவை மாநகர மாவட்ட திமுக பொறுப்பாளர் நா. கார்த்திக் சட்டமன்ற உறுப்பினருக்கு கூடுதல் வார்டுகள் ஒதுக்கீடு. கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக தலைமை கழகம் அறிவிப்பு. கோவை மாநகர மாவட்ட பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் மாநகராட்சியின் 57 வார்டுகளுக்கு பொறுப்பாளராக இருந்து கழக பணியாற்றி வந்தார். ஆளும் அதிமுகவின் ஊழல்களை எதிர்த்தும் கோவை மாநகராட்சி மெத்தனப்போக்கு, டெண்டர் முறைகேடுகள், ஊழல்களை மக்களுக்கு எடுத்துரைக்கும் விதமாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தார். மேலும் திமுக தலைமை கழகம் அறிவித்த அனைத்து போராட்டங்களையும் கழக தொண்டர்களை ஒருங்கிணைத்து திறம்பட நடத்தி வந்தது அனைவரும் அறிந்ததே. இதனை உற்று நோக்கிய திமுக தலைமை 100 வார்டுகள் கொண்ட கோவை மாநகர மாவட்டத்தை 71 வார்டுகளுக்கு கிழக்கு மாவட்டமாக நிர்வாக வசதிக்காக பிரித்து மாவட்ட பொறுப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் நா. கார்த்திக்கை அறிவித்துள்ளது. அது மட்டுமன்றி இதில் கிட்டத்தட்ட கோவை தெற்கு, வடக்கு, சிங்காநல்லூர், தொண்டாமுத்தூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதி என்று அடங்குகிறது. மேலும் புதியதாக ஆர்எஸ்புரம், குனியமுத்தூர் ஆகிய பகுதிகள் இணைத்து அறிவித்துள்ளது. மேலும் கோவை மேற்கு மாவட்டம் என்று புதியதாக பிரித்து சரவணம்பட்டி, குறிச்சி உள்ளடக்கிய 29 வார்டுகளுக்கு பொறுப்பாளராக முன்னாள் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் மு. முத்துசாமியை அறிவித்துள்ளது. இதனால் திமுகவினர் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பினை பெற்றுள்ளது. அனைத்து தொண்டர்களும் இருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். திமுக தலைமையின் முடிவு ஆளும் கட்சியினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றுதான் கூற வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்.